ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அங்கதான் ஒரு 30 நிமிஷத்துல வர்ற அந்த இன்ஸ்டா சர்வீஸ 30 வருஷம் நீங்கள் உருவாக்கி இருக்கும் அந்த நெட்வொர்க், அந்த உறவு முறையை மாற்ற முடியாது. உங்களோட 30 வருஷத்துல நீங்க காட்டின கனிவும் பரிவும் அன்பும் பாதுகாப்பையும் அந்த ஆன்லைன் சேல்ஸ்னால என்னைக்கும் மாற்ற முடியாது, என்னைக்கும் மாற்ற முடியாது. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பிளிப்கார்ட் உங்களுக்கு அமேசான் மட்டுமே பேசுது. பிளிப்கார்ட் இருக்கு, ஜெப்டோ இருக்கு, இவங்களோட இன்ஸ்டாமார்ட்னு இருக்கு, ஸ்விக்கியோட இன்ஸ்டாமார்ட். இவங்க எல்லாரும் இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் இன்னைக்கு மார்க்கெட்டிங் மட்டுமே. இன்ஸ்டாமார்ட் அதாவது ஸ்விக்கியோட இன்ஸ்டாமார்ட் அடுத்த 2 வருஷத்துக்குள்ள 1000 கோடி ரூபாயை அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் செலவு பண்ணுவாங்க. ஜெப்டோ கம்பெனி 300 கோடியை செலவு பண்ண போறாங்க அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும். குயிக் காமர்ஸ் ஸ்டோர் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு இ காமர்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அமேசான், பிளிப்கார்ட் இ காமர்ஸ், அதை தாண்டி குயிக் காமர்ஸ். இன்னைக்கு அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஒரு கார்னர்ல ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்துல கன்வீனியன்ஸ் ஸ்டோர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. 7-Eleven இந்த மாதிரி. உங்களுக்கு ஒரு பால் எடுக்கணுமா, ஒரு ட்ரெஸ் எடுக்கணுமா, ஒரு குயிக்கா ஒன்று வேணுமா, டக்குனு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இன்னைக்கும் வாங்கி கிடைக்கிறாங்க. ஆக ஆன்லைன் மட்டுமே இருந்து அவங்களால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியல அப்படிங்கிற இங்க இருக்கிற பிளிப்கார்ட் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. நான் சொன்னேன், அமேசானுக்கு அவ்வளவு பெரிய நிறுவனத்துக்கு அவங்களோட அந்த ஆன்லைன் சேல்ஸ்ல லாபம் இல்லை. இன்னொரு சர்வீஸ் மூலமா தான் அவங்களுக்கு பணம் வருது. பிளிப்கார்ட் போன வருஷத்துல பாத்தீங்கன்னா 1200 கோடிக்கு மேல அவங்களுக்கு நஷ்டம். 1200 கோடிக்கு மேல நஷ்டம். இன்ஸ்டாமார்ட் நடத்திருக்காங்களே ஸ்விக்கி, அவங்களுக்கு நஷ்டம். ஜெப்டோக்கு நஷ்டம். லாபத்தில் ஓடல யாரும். பல 100 பல 1000 கோடி ரூபாய்கள் நஷ்டத்தில் தான் அந்த நிறுவனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா நீங்க கொடுக்கிற பரிவும் அரவணைப்பும் அந்த கேரும் அவங்களால கொடுக்க முடியல. அதனாலதான் அந்த குயிக் காமர்ஸ் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறத இப்போ ஓபன் பண்ணாங்க. ஜெப்டோ மட்டும் இந்த வருஷம் 900 குயிக் காமர்ஸ் ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. டாக் ஸ்டோர் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதாவது நீங்க ஆர்டர் பண்றது ஆன்லைன்ல இருக்கும், ஆனா 1 மணி நேரத்துல, 2 மணி நேரத்துல, 4 மணி நேரத்துல, 8 மணி நேரத்துல உங்களுக்கு அதை டெலிவர் பண்ணும். அந்த டெலிவரி நெட்வொர்க்கை ஆப்டிமைஸ் பண்றாங்க. அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஆக நம்மளோட இந்த ட்ரெடிஷ்னல் சேல்ஸ் டிஜிட்டல் கன்வீனியன்ஸையும் சேர்த்து அதன் மூலமா ஒரு செல்லிங் நெட்வொர்க், ஒரு ட்ரேடிங் நெட்வொர்க் உருவாக்க முடியுமா, அது மூலமா பணம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது அந்த நிறுவனங்கள் யோசிக்கிறது. இந்த வருஷம் மட்டும் நான் சொல்ல மாதிரி 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு நிறுவனம் மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டும் சொல்ல அவங்களுக்கு 1000 கோடி கிடைக்குது. நம்மளுக்கு இந்த சில்லறை வர்த்தகர்களுக்கு நம்ம பெருசா அடுத்து வியாபாரத்தை விஸ்தரிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதலீடு தேவைப்படுது. நமக்கு பேங்க் லோன் அவ்வளவு ஈஸியா கிடைக்கிறதா? அவங்களுக்கு எப்படி 1000 கோடி ரூபாய் கேட்ட மாத்திரத்துல கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சிஸ்டத்துக்குள்ள உள்ள போய் ஒரு கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணி ஜிஎஸ்டி கட்டி ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ண கம்பெனிக்கு போது நாங்க இன்னைக்கு தான் 1600 கோடி லாஸ், ஆனா இன்னும் 2 வருஷம் 3 வருஷத்துல எங்களோட வருமானம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனை ஸ்டாக் மார்க்கெட் கொடுக்கறதுனால பொதுவா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன வருமானம் வருதுன்னு பாக்குறது இல்ல, 5 வருஷம் கழிச்சு இந்த கம்பெனி எப்படி இருக்கும், 10 வருஷம் கழிச்சு இந்த கம்பெனி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து earnings per share மல்டிபிள் போட்டு PE ரேஷியோ EPS எல்லாம் பார்க்கணும்.
பி ரேஷியோ 100ல இன்னைக்கு ஈஸியா இந்த மாதிரி நான் சொல்ற இந்த நிறுவனங்கள், எந்த நிறுவனங்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி நஷ்டம் ஈட்டிக் கொண்டிருக்க நிறுவனங்கள் அவங்களோட ஸ்டாக் பிரைஸ் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பி ரேஷியோ 100ல போகுது. அப்ப பி ரேஷியோ 100னா என்னமோ போகுது சார் ஏதோ சொல்றீங்க, அதனால எங்களுக்கு என்ன பண்ணி கேட்டீங்கன்னா அதோட அர்த்தம் வெறும் ஒரு பி ரேஷியோ 100னா 1% வட்டிக்கு அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் கிடைக்குது தான் இதுக்கு அர்த்தம். நம்ம லோன் வாங்க போனா எவ்வளவு, ஒரு கமர்ஷியல் லோன் வாங்க போனா 8%, 10%, 12% இல்ல அதை தாண்டி பேங்க் சொல்றேன். நீங்க NBFCல வாங்க போறீங்கன்னா 24%. உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஆர்டர் எடுத்து பண்ணி முடிக்கணும், பக்கத்துல தெரிஞ்ச ஃபைனான்சியர்கிட்ட நீங்க வாங்கினா 36%, 2 வட்டி 3 வட்டி. அவங்க 0 வட்டியில அவங்களுக்கு கடன் கிடைக்கும். இந்த பெரிய கம்பெனி பிளிப்கார்ட்டுக்கும் ஜெப்டோக்கும் உங்களுக்கு இவ்வளவு பணம் கிடைக்குதுனால ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் போயிட்டாங்க, மக்கள் இன்வெஸ்ட் பண்றாங்க, இங்க 100 PE இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படிங்கும்போது 1% நான் 1 பைசா வட்டிக்கு சொல்லலைங்க. 1 பைசா வட்டிங்கிறது உங்க கணக்குப்படி மாசம் 1%, இப்ப 12 மாசம் சிம்பிள் ஆவரேஜ் போட்டாலே 12% வட்டி வருது. நான் சொல்றது வருஷத்துக்கு 1% வட்டிங்கிறது ஃப்ரீ மணி. ஏன்னா இன்னைக்கு இன்ஃப்ளேஷனே 8%, 6% இருக்கும்போது உங்களுக்கு 1% per annum வட்டிக்கு பணம் கிடைக்குது. அதை வச்சு இன்வெஸ்ட் பண்றாங்க. நம்ம எங்க விடுறோம் பாருங்க, இந்த சில்லறை வணிகர்கள் எங்க இந்த வாய்ப்புகளை விடுறோம்னு பாருங்க. அப்ப என்ன பண்ணணும், மூலதனம் வேணும். நம்மகிட்ட ஏற்கனவே அண்ணாச்சி கடை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இங்க போனா தரமான நம்பிக்கையோட இந்த மாவை வாங்கலாம், நம்பிக்கையோட அந்த பருப்பு வாங்கலாம், நம்பிக்கையோட எண்ணெய் வாங்கலாம். நாளைக்கு ஏதாச்சும் இருந்தாலும் பக்கத்துல போய் கிருஷ்ணகுமார் அண்ணாச்சி என்ன எப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்கலாம். அந்த நம்பிக்கை நம்மளுக்கு உருவாக்கிட்டோம். ஆனா நம்ம வர்த்தகத்துல இன்னைக்கு போட்டி போடுறதுக்கு அந்த 900 குயிக் காமர்ஸ் ஸ்டோரோட போட்டி போடுறதுக்கு நம்மளுக்கு கேட்கப்பட்டாங்க. ஒரு விஷயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியால 93.7% இந்த ரீட்டைல் ஸ்டோர்ஸ் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை. 20 லட்சத்துக்கும் கீழே 20 லட்சத்துக்கு மேல நீங்க காமர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி எடுத்தாங்க. ஆனால் 20 லட்சத்துக்கு கீழே இருக்கும்போது நம்ம ஜிஎஸ்டி வாங்குறது இல்லை. ஜிஎஸ்டி வாங்குறது இல்லைங்கிறதுனால நம்மளால ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படி பண்றது இல்லைங்கிறதுனால நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் இல்லை. அதனால நம்மளால கேபிட்டல் ரைஸ் பண்ண முடியாது, பேங்க்கு போக முடியாது, லோன் கேட்க முடியாது. ஆக சில்லறை வணிகர்களாக நம்ம எல்லாருமே அந்த நெட்வொர்க்ல வந்தாங்க. ஜிஎஸ்டி எடுக்கணும். எடுத்து பாருங்க, நான் சொன்னேன் இந்தியாவில் இன்னைக்கு 750 பில்லியன், எத்தனை லட்சம் கோடி. அவ்வளவு சில்லறை வணிகம் நடந்தாலும் 94% மக்கள் இன்னும் ஜிஎஸ்டி எடுக்காம தான் இருக்கிறாங்க. அதனால ஆக்சஸ் கிடைக்கும். இன்னைக்கு யூபிஐ பேமெண்ட் வந்ததுனால ஒரு இளநீர் விற்கிறவங்க கூட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ணிட்டோம். அதை மட்டும் வச்சு காட்டி நம்ம லோன் கேட்க முடியாது, எம்எஸ்எம்இ லோன் கேட்க முடியாது. இந்த நிறுவனம் நீங்க ஒன்ஸ் இந்த இடத்துல போக ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு கேபிட்டல் ஆக்சஸ் கிடைக்கிறது. இந்த 20 லட்சம் 2 கோடி ஆகலாம். அந்த சிறு நிறுவனம் இன்றைக்கு அடுத்து பாம்பே ஸ்டாக் மார்க்கெட் இருந்தாலும் சென்னை ஸ்டாக் மார்க்கெட்ல போய் லிஸ்ட் பண்ணலாம். கேபிட்டல் ஈஸி ஓபன் ஆகும். ஒரு உதாரணத்தை சொல்றேன். ரிலையன்ஸ் as a கம்பெனி 1980களில் ரிலையன்ஸுக்கு கம்பெனி ஆரம்பிச்சப்போ ஒரு பெரிய நிறுவனம். அன்னைக்கு ரிலையன்ஸ் ஒரு சின்ன நிறுவனம், உங்களுக்கு தெரியும். ஒரு பெட்ரோல் பல்க்ல ஆரம்பிச்ச நிறுவனம், டெக்ஸ்டைல் பிசினஸ்ல போன நிறுவனம். அவங்க பெட்ரோகெமிக்கல்ஸ்ல போறதுக்கு தேவை கேபிட்டல். அவங்களும் பேங்கா ஏறி இறங்காம கிடைக்கல. இந்த மொமெண்ட் அவங்களுக்கு ஃப்ரீ மணி எப்போ வர ஆரம்பிச்சதுன்னா பப்ளிக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது. இங்கேயும் இத்தனை சில்லறை வணிகர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கலாம். அந்த நிறுவனத்தை ப்ராப்பர்ல செட்டப்ல கொண்டு போய் அதை ஒரு பப்ளிக் லிஸ்ட் பண்ணலாம். அது மூலமா கேபிட்டல் ரைஸ் பண்ணலாம். ஒரு 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 வாய்ப்பை சொல்லுங்க. நீங்க எடுத்துக்கிறாங்க உங்க ஆக்சஸ் டு கேபிட்டல் இருந்தால் வானம் வசப்படும். வானம் நிச்சயமாக வசப்படும். மிகச்சிறந்த கடின உழைப்பாளி நம்ம கிட்ட இருக்க ஒரே மூலதனம் என்னன்னு கேட்டீங்கன்னா உழைப்பு உழைப்பு உழைப்பு. நிறைய இடங்கள்ல நான் பார்த்தேன்.
நைட்டு 1 மணிக்கு எழுந்திரிச்சு சந்தைக்கு போய் அந்த பொருட்களை கொண்டு வந்து எங்கெங்க மார்க்கெட் இருக்காம கொண்டு வந்து காலையில் 4 மணிக்கு சேர்த்து கடையை திறந்து 11 மணி வரைக்கும் கடையில் இருந்து மதிய லஞ்ச் பிரேக் வீட்டுக்கு போகும்போது ஒரு 1 hour ஸ்லீப் கிடைக்கும், தூக்கம் கிடைக்கும், திரும்ப கிளம்பி ஓடுது. உண்மையிலே உழைப்புக்கு ஆதாரமான மக்கள் அப்படின்னா, உழைப்புக்கு மிக கடின உழைப்புக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா நமது வணிகர்கள். குறிப்பாக தென் மாவட்டத்திலிருந்து நானும் தென் மாவட்டத்துக்காரராக பெருமைப்படுகிறேன். ஒவ்வொரு முறையும் இந்த கடைகளுக்கு போகும்போது அவங்களோட கதையை கேட்கும்போது பிரமிப்பார், பிரமிப்பார். இதுல கத்துக்கிறோம், உங்கள்கிட்ட இருந்து கத்துக்கிறோம் நம்ம கொண்டு தோணும். ஒரு சாதாரண கிராமத்துல, சாதாரண குடும்பத்துல, விவசாய குடும்பத்துல பிறந்துட்டு என்னால பல இடங்களுக்கு போக முடியிருக்கிற எனக்கு அந்த நம்பிக்கையும் அந்த நம்பிக்கைக்கு ஏன்னா நம்பிக்கை மட்டும் இருந்தால் திட்டமிடுதல், சரியான வழிகாட்டுதல், சரியான இலக்கு அதையும் சேர்த்து கொண்டால் இந்த சங்கம் திருவாளர் வெள்ளையன் அவர்களுக்கு மகுடம் சூடும் சங்கமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கியமைக்கு நன்றி பாராட்டி அனைவருக்கும் திரும்பவும் எனக்கு அதிகமான வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.